Hi students, நம்ம design of electrical apparatusல unit 1 design of field system and armature system பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒரு டாபிக் வந்து MMF for teeth. ஸோ டீத்துக்கு எப்படி MMF கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 1ல MMF for teeth. ஸோ MMF ஃபார் டீத் கண்டுபிடிக்க என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஒரு எலக்ட்ரிக்கல் மிஷினில் தேர் வில் பி ஸ்லாட் அண்ட் டீத். அந்த டீத்தில் MMF எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ MMF required ஃபார் டீத் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ளக்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் டீத். ஸோ டீத்தில் ப்ரொடியூஸ் ஆகிற MMF எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டீத்தில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸையும் அந்த டீத்தோட ஏரியாவையும் பொறுத்து இருக்குது. ஆனால் டீத்தில் ஏரியா இஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஸோ ஏரியா எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, ஏரியா டிபெண்ட்ஸ் ஆன் ஷேப் ஆஃப் தி டீத் அண்ட் ஸ்லாட். ஸ்லாட்டோட ஷேப்பையும் டீத்தோட ஷேப்பையும் பொறுத்து தான் ஏரியா இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஏரியா வில் நாட் பி எ கான்ஸ்டன்ட். அடுத்து இந்த MMF கண்டுபிடிக்கிறதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அக்கர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து டீத் ஆர் வெட் ஷேப்டு ஆர் டேப்பர்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மிஷின்ஸில் டீத் வந்து வெட் ஷேப்டு இருக்கும், அப்படி இல்லைன்னா இட் வில் பி இன் டேப்பர்டு. அது என்ன வெட் ஷேப் ஆர் டேப்பர்டு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதுதான், இது வந்து டேப்பர்டு டீத், இது வந்து வெட்ஜ் ஷேப்டு டீத், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டீத்தில் பார்த்தோம்னா, ஸோ இந்த இடத்துல ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வேறு இருக்கும், இங்கே ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வேறு இருக்கும், இங்கே ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வேறு இருக்கும், இங்கே ஏரியா வேறு, இங்கே ஏரியா வேறு, இங்கே ஏரியா வேறு, இங்கே ஏரியா வேறு, இங்கே ஏரியா வேறு. ஸோ த்ரூ அவுட் தி டீத் ஏரியா இஸ் நாட் கான்ஸ்டன்ட், இட் கோஸ் ஆன் வேரியிங். அதே மாதிரி இந்த இதுலேயும் பார்த்தோம்னா, ஸோ இந்த போர்ஷனில் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆனால் மிச்ச போர்ஷன்லலாம் டீத்தோட ஏரியா வேரிஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஏரியா ஆஃப் தி டீத் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஸோ டீத்தோட ஷேப் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அடுத்து ஸ்லாட் ப்ரொவைட்ஸ் அனதர் பேரலல் பாத் ஃபார் ஃப்ளக்ஸ். ஸோ ஸ்லாட்டு டீத் அப்படின்னு இருக்கு. ஸோ ஸ்லாட்டு டீத்துன்னு இருக்கும்போது டீத் வழியாகவும் ஃப்ளக்ஸ் ஃப்ளோ ஆகும், கூடவே ஸ்லாட் வழியாகவும் ஃப்ளக்ஸ் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட டிசைன் ப்ராப்ளமும் கொஞ்சம் இன்டென்ஸ் ஆக்கணும், ரொம்ப டிடிஎஸாக ப்ரொசீஜர்ஸாக மாற்றி விட்டுரும். ஸோ இது ரெண்டு தான் முக்கியமான ப்ராப்ளம்ஸ். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து கிராஃபிக்கல் மெத்தட், செகண்ட் மெத்தட் வந்து 3 ஆர்டினேட் மெத்தட். ஆர்டினேட்னா பாயிண்ட்ஸ், 3 பாயிண்ட் மெத்தட் ஆர் சிம்சன்ஸ் ரூல். தேர்ட் இஸ் BT 1/3 மெத்தட். BT ஆஃப் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அட் 1/3 மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தட் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ கிராஃபிக்கல் மெத்தடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இதுதான் கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ இந்த டீத் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த டீத், இந்த டைமென்ஷன் வந்து லென்த் ஆஃப் தி டீத்ன்னு சொல்லுவாங்க, இல்லை டெப்த் ஆஃப் தி ஸ்லாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறாங்கன்னா, determine the flux density at various sections of the teeth. ஸோ இந்த டீத்தோட ஒவ்வொரு செக்ஷன்லையும், இந்த பாயிண்ட்ல, 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 இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்லையும், டீத்தோட ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா, ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் டிவைடட் பை ஏரியா ஆஃப் தி டீத். ஸோ ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கும் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ரூட் ஆஃப் தி டீத்துக்கும் ஒரு கிராஃப் வரையணும். ஸோ அது என்ன கிராஃப் அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ரூட், அதாவது இந்த பாயிண்ட் வந்து ரூட், இந்த ரூட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இந்த ரூட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ரூட்டுக்கும் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இதை வந்து ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கணும். ஸோ ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, இதுக்கு ஒரு கிராஃப் வரையணும். ஸோ இந்த கிராஃப் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அடுத்து ஃப்ரம் BAT curve. ஸோ teeth is made up of a iron, ஸ்டீல் ஆர் அயன் ஸ்டீல், ஏதோ ஒரு மெட்டீரியலால் மேட் ஆகிருக்கு. ஸோ அந்த மெட்டீரியலுக்கு BAT curve டிசைன் டேட்டாவில் இருக்கும்.
டேட்டா புக்கில் பார்த்தோம்னா அந்த குறிப்பிட்ட மெட்டீரியலுக்கு பிஏடி கர்வ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு பாயிண்ட் பி இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒவ்வொரு பிக்கும் டேட்டா புக்கை பார்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கரஸ்பாண்டிங் பிக்கு கரஸ்பாண்டிங் ஏடி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃப்ரம் பிஏடி கர்வ் find AT for various sections of the teeth. ஒவ்வொரு பிக்கும் பிஏடி கர்வ்ல இருந்து ஏடியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரா ஏடி வர்சஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ரூட் ஆஃப் டூத் கர்வ். ஸோ அதை ஒரு கர்வாக வரையணும். ஸோ இதுதான் அந்த கர்வ். ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ரூட் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டு இந்த ஒவ்வொரு பிக்கும் கரஸ்பாண்டிங் ஏடி என்ன, கரஸ்பாண்டிங் ஏடி என்ன, கரஸ்பாண்டிங் ஏடி என்ன அப்படிங்கிறத பிஏடி கர்வ் வச்சு கண்டுபிடிச்சு நம்ம வரையணும். ஸோ அடுத்து மீன் ஆர்டினேட் ஆஃப் ஏடி வர்சஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ரூட் கர்வ் கிவ்ஸ் ஈக்குவலண்ட் ஏடி ஓவர் தி லென்த் ஆஃப் தி டீத். மீன் ஆர்டினேட் கண்டுபிடிக்கணும். ஸோ மீன் வேல்யூ. ஸோ இந்த நிறைய ஏடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஏடிக்கு மீன் வேல்யூ கண்டுபிடிச்சா இட் இஸ் ஏடி மீன். ஸோ இப்போ ஏடி மீன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டோட்டல் எம்எம்எஃப் இஸ் ஈக்குவல் டு total MMF for teeth is equal to AT mean into LT. AT mean ங்கிறது small AT ங்கிறது என்னன்னா MMF per meter. Small AT is nothing but MMF per meter. நமக்கு என்ன வேணும்னா வெறும் MMF தான் வேணும். So capital AT is MMF. Capital AT na வெறும் MMF, small AT na MMF per meter. So MMF per meter தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கேன் AT mean value. அது வந்து MMF per meter. எனக்கு வந்து வெறும் MMF தான் வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா multiply it with a meter. So மீட்டருங்கிறது ஒரு length. ஸோ இங்கே என்ன இந்த மீட்டருங்கிறது என்ன அப்படின்னா it is nothing but length of the teeth. So length of the teeth multiply பண்ணோம்னா மீட்டர் கேன்சல் ஆகிட்டு I will get only MMF. இதுதான் கான்செப்ட். ஸோ டீத்தோட ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். பிஏடி கர்வ்ல இருந்து இந்த பிக்கு கரஸ்பாண்டிங் ஏடி கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் வேல்யூ எடுக்கணும். ஸோ ஏடி மீன் இன்ட்டு லென்த் ஆஃப் தி டீத் வில் கிவ் மீ எம்எம்எஃப் ஃபார் டீத். ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தட். அடுத்து செகண்ட் மெத்தட் இஸ் 3 ஆர்டினேட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா டீத்தோட ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராசஸ் பிகம்ஸ் வெரி டீடியஸ், ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ண சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக வி ஆர் கோயிங் ஃபார் 3 ஆர்டினேட் மெத்தட். ஆர்டினேட்னா பாயிண்ட்ஸ், அப்படி இல்லைன்னா இன்னொரு பேர் வந்து சிம்சன்ஸ் ரூல். ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா பாயிண்ட்லையும் நம்ம ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கண்டுபிடிக்கவே போகிறது கிடையாது. ஒன்லி 3 பாயிண்ட்ஸ், 3 பாயிண்டில் மட்டும்தான் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது என்னென்ன பாயிண்ட்னா ரூட் ஆஃப் தி டீத், சென்டர் ஆஃப் தி டீத், டிப் ஆஃப் தி டீத். இந்த 3 பாயிண்ட்ல மட்டும்தான் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் என்னோட டீத். இந்த டீத்தில் இந்த பாயிண்ட் ரூட் ஆஃப் தி டீத், இந்த பாயிண்ட் சென்டர் ஆஃப் தி டீத், இந்த பாயிண்ட் டிப் ஆஃப் தி டீத். இந்த 3 பாயிண்ட்ல மட்டும் என்ன பண்ணணும், ஏடி ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். இந்த 3 பாயிண்ட்ல மட்டும் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கண்டுபிடிச்சி அந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கு ஏடி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏடி கண்டுபிடிச்சோம்னா அந்த ஏடி என்ன 81, 82, 83. ஸோ ரூட்டில் வந்து ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஏடி எம்எம்எஃப் பர் மீட்டர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது வந்து ரூட் ஏடி அட் ரூட் ஆஃப் டீத். அதே மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கண்டுபிடிச்சி அந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டிலேருந்து ஏடி கண்டுபிடிச்சா அது 82. டிப்புக்கு ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கண்டுபிடிச்சி அந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டிலேருந்து ஏடி கண்டுபிடிச்சா இட் இஸ் 83. ரூட்டுக்கு ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கண்டுபிடிச்சி அந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கு ஏடி கண்டுபிடிச்சா இட் இஸ் 81. ஸோ இந்த 3 பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு ஏடி மீன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா இஸ் ஏடி மீன் இஸ் ஈக்குவல் டு 81 + 482 + 83 divided by 6. இந்த ஃபார்முலா போட்டோம்னா ஏடி மீன் வேல்யூ கிடைச்சிரும். ஸோ ஏடிடி எம்எம்எஃப் பெர் மீட்டர் ஃபார் எம்எம்எஃப் ஃபார் டீத் இஸ் ஈக்குவல் டு எம்எம்எஃப் பெர் மீட்டர் இன்ட்டு லென்த் ஆஃப் தி டீத். ஸோ ஏற்கனவே பார்த்தா அதே ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட எய்ம் வந்து இந்த ஏடி மீன் கண்டுபிடிக்கிறது தான். ஏடி மீன் கண்டுபிடிச்சிட்டோம்னா எல்லாத்துக்கும் இது சேம் ஃபார்முலா. ஸோ அடுத்து பிடி 1/3 மெத்தட்.
BT na flux density, B for flux density, T for teeth. Flux density at teeth இல்ல teeth flux density அப்படின்னு கூட வச்சுக்கலாம். 1/3 னா 1/3 height மெத்தட் அதான் நம்ம பண்ண போறோம். ஸோ இது போன மெத்தட்ல 3 பாயிண்ட்ல கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஏன் 3 பாயிண்ட்ல கண்டுபிடிக்கணும்? ஒரே ஒரு பாயிண்ட்ல கண்டுபிடிச்சா என்ன அப்படிங்கிறது தான் இந்த மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் டீத். இந்த டீத்தில் 1/3 ஹைட். ஸோ இது 3ல் ஒரு பகுதி மேபி இங்கேருந்து ஸோ flux density at height of 1/3 of teeth height from narrow end. நேரோ எண்ட்லேருந்து 1/3 ஹைட்டில் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் டீத்துன்னு வச்சுப்போம். ஸோ இதில் நேரோ எண்ட் எதுன்னு பார்த்தோம்னா திஸ் ஒன் இஸ் நேரோ எண்ட். இந்த நேரோ எண்ட்லேருந்து 1/3 ஹைட் இதை 3ஆக பிரிச்சுப்போம். 1 2 இதை 3ஆக பிரித்தோம் அப்படின்னா ஸோ திஸ் மேபி ஒன் பார்ட், திஸ் மேபி ஒன் பார்ட். ஸோ 3 பகுதியாக பிரிச்சுட்டு இந்த நேரோ எண்ட்லேருந்து 1/3 ஹைட். ஸோ 1/3 ஹைட் மேபி திஸ் ஒன். ஸோ இந்த 1/3 ஹைட்டில் flux density கண்டுபிடிச்சி இந்த flux densityலேருந்து I have to find 80 கண்டுபிடிச்சா அந்த வேல்யூ தான் என்னது? flux density கண்டுபிடிச்சா அந்த வேல்யூ தான் 80 1/3. ஸோ flux density at 1/3 of height from narrow end. ஸோ narrow endலேருந்து 1/3 ஹைட்டில் flux density கண்டுபிடி. அந்த flux densityக்கு BAT curveல இருந்து 80 mean or 80 1/3 கண்டுபிடி. So usual formula ATT is equal to 81/3 into LT. So these are the 3 different methods to find MMF for teeth. So first method on the graphical method, second method on the 3 ordinate method, and the third method is flux density at 1/3 height method, PT 1/3 method. So MMF for teeth நம்ம complete பண்ணியிருக்கோம். Thank you students.